வணக்கம் சார், என் பேர் வள்ளிநாயகம். சோபனா மேடம் கிட்ட 16 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஃபினாக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கும் இந்தமாரி ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் என்னோடய வாழ்வாதாரமே இருக்குது. நல்லபடியாக அவங்க நெடுவு வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுமாரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மேடமுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் நிர்மலா. சோபனா மேடம் அவங்க வந்து பினாக்கல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதன் மூலியமாக தான் எங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே அதில் தான் நடக்குது. எங்களுக்கு கணவர் இல்லை, 2 பிள்ளைங்க மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு மேடம் வந்து இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா உதவி பண்ணுறதுனால என்ன வரைக்கும் பழிக்கிறோன்னா எங்கள் மேடத்தால் தான். அவங்க இந்த ட்ரஸ்ட்டு நடத்துறதுனால தான் என்ன மாதிரி வந்து லேடிஸு நிறைய பேருக்கு மேடம் வேலை கொடுத்துருக்காங்க. 20 வருஷமாக எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம். கொரோனா டைம்லலாம் எங்களுக்கு வந்து மளிகை சாமான், பண உதவி எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து நல்லாயிருக்கோம். இப்போ எங்கள் மேடம் அந்த நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுனால இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்ட்டு நாங்கள் அவங்க ஆயுளோடு இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மேடம் நடத்துகிற ட்ரஸ்ட்டு தான். ட்ரஸ்ட் மூலியமாக தான் இந்த லேடிஸ் எல்லாம் இப்போ தனியாக இருக்காங்க, வீட்டுக்காரர் இல்லாமல் குழந்தை குட்டியோட தனியாக சிங்கிள் இதுவாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து இன்றைக்கி பிழைக்கிறாங்கன்னா எங்கள் மேடத்தால் தான். ஏன்னா எங்கள் மேடம் ட்ரஸ்ட் மூலியமாக எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ரொம்ப நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு முதல் இதுவே இந்த ட்ரஸ்ட்டு மேடம் நடத்துறதுனால தான் எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏதோ நாங்கள் பழிச்சுட்டு இருக்கோம். அதனால் இது கொடுத்த மேடத்துக்கு, அவங்க நடத்துகிற ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சிவசக்தி. நான் சோபனா மேடம் கிட்ட 5 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல உதவிலாம் செஞ்சுன்னு இருக்காங்க. எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு செலவுலேருந்து அவங்க தான் நல்லா செலவு பண்ணுறாங்க. எதனா உதவின்னு கேட்டாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பிரச்சனைக்கெல்லாம் அவங்க எதனா சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்பும் நிறைய பண்ணுவாங்க. அரிசியிலேருந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. சோபனா மேடம் வந்து இப்போ டெஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலயமா எங்களுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வருங்காலத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே படிப்பு செலவுலேருந்து அவங்க எல்லாமே செய்வாங்க. வணக்கம், என் பேர் ரேகா. சோபனா மேடத்தில் நான் 10 வருஷம் வேலை பார்க்குறேன் சார். கொரோனா டைமில் எங்களுக்கு வந்து வேலையே இல்லாத டைமில் மாதம்லாம் எங்களுக்கு சம்பளமும் கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. 2வது எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் சூழ்நிலை வரும்போது கூட அதையும் கட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என் குடும்பமே வாழுது. என் குடும்பம் வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்க. வாழ்க்கைக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்களே கடவுள் மாதிரி சோபனா மேடம் தான். அவங்க இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துச்சு இந்த கொரோனா டைமில். ஏன்னா எங்கேயுமே வேலை இல்லாமல் வெளியிலே போக முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு தெய்வமாக இருந்து எங்களுக்கு ட்ரஸ்ட் மூலியமா நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. நான் சாகர வரைக்கும் எங்கள் குடும்பமும் சரி, எங்களை சார்ந்தவங்க அனைத்து பேருமே இந்த சோபனா மேடத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்றி நாங்கள் எந்த எக்காரணம் மறக்க மாட்டோம். எங்கள் சொந்த பந்தவங்களும் எங்களை கைவிட்டுருச்சு அந்த சூழ்நிலையில். இருந்துமே சோபனா மேடம் வந்து ட்ரஸ்ட் மூலியமா எங்களுக்கு வந்து பசங்க ஸ்கூல் ஃபீஸு, மருத்துவ செலவு, வீட்டுக்கு மளிகை சாமான், அது இல்லாமல் நாங்கள் வேலைக்கே வராமல் சம்பளத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எங்கள் கூட பிறந்தவங்களும் எங்கள் அண்ணன் தம்பிகளும் யாருமே எங்கள் அந்த நேரத்தில் சூழ்நிலை எங்களை பார்க்க வரல. ஆனால் அந்த மேடம் தான் எங்களுக்கு வந்து ஒரு தெய்வமாக இருந்து ட்ரஸ்ட் மூலியமா இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா நன்றி கடனை செலுத்திட்டு தான் மேடம் இருப்போம். வணக்கம், என் பேர் சுதா. நான் வந்து சோபனா மேடத்துக்கிட்ட ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். மேடம் வந்து எங்களுக்கு நிறைய கொரோனா டைம்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கொரோனா டைமில் வந்து அவங்க எங்களுக்கு அரிசி, பருப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் 1 மந்த் வேலை செய்யலாத போதும் அவங்க எனக்கு சேலரி போட்டு தான் எங்களுக்கு வேலையும் ஒரு டைமில் கொடுத்துட்டாங்க. அதனால் மேடத்தால் தான் எங்களுக்கு வந்து இப்போவும் நான் செய்கிறேன். எங்கள் ஃபேமிலி ரன் ஆகுதுன்னா மேடத்தால் தான். சோபனா மேடம் வந்து நிறைய வந்து எங்கள் மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் உதவி இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அவங்க வின் ஆகி எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் அவங்க ட்ரஸ்ட் மூலிமா வின் கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடத்தால் தான் நாங்களும் இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பமும் ரன்னிங்கில் இருக்குது. அதனால மேடத்துக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவோம். மேடம் எடுக்கிற ஒவ்வொரு இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லபடியாக வருவாங்க. மேடம் எங்களுக்கும் உதவி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கங்க, என் பேர் கும்புதா. நான் வந்து சோபனா மேடத்துக்கிட்ட ஒரு 10-15 வருஷம் மேலே வேலை செய்துக்கிறேன். கொரோனா டைமில் கூட அவங்க எங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து காசு, அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து வேலை செய்துருக்கோம்னா சோபனா மேடத்தால் தான். அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றாங்க. அதில் அவங்க நல்லா வந்து செய்யணுன்றதுக்கு இன்றைக்கி நாங்கள் இது மாதிரி இருக்கிறோன்னா எங்கள் சோபனா மேடத்தால் தான். வணக்கம், என் பேர் சரஸ்வதி. நான் வந்து சோபனா மேடத்துக்கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்கேன்.
அவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் மூலிமா வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க, எங்களுக்கும் உதவி பண்ணியிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணணும். அவங்க நல்லா இருக்கணும், கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லா இருக்கணும். வணக்கங்க. சோபனா மேடம் கிட்ட பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அது மூலயமா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் நிறைய பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து இந்த இப்போ பேஞ்ச மழைக்கு வெள்ளமாக இருந்தது. அதில் வந்து நாங்கள் ரொம்ப வெளியில் வரவே பாதிக்கப்பட்டோம். அப்போ வந்து வெளியாளுங்க கிட்ட கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் மாமியாருக்கு கூட என் கூட இருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அவங்க ட்ரஸ்ட் மூலியமாக எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்கள் வாழ்த்துறோம் சோபனா மேடம்.